ஏழு பெண் குழந்தையும் இப்படியே கொன்று போட்டான் சண்டாளப்பாவி. அப்படி கொன்று போட்ட வேளையில் ஏழு பெண் சிசுவின் உயிராகப்பட்டது. திருப்பார் கடலுக்கு வந்து என் பெருமானை அடிபணிந்து வணங்கி ஏழு உயிரும் திருப்பார் கடல்ல கண்ணனிடத்திலே சென்று அபாயம்னு முட்டி முழங்கி நிக்கி. அப்ப பார்த்தாரு கண்ணபுரான், ஏழு சிசுவன்னு பார்க்காம பெண் பிள்ளைகளை கொண்டு போட்டான் சண்டாளப்பாவி. இப்பேற்பட்ட கமசராஜனுக்கு அழிவு காலங்கள் வந்து விட்டது. இனி இவனை நம்ம விட்டு வைக்க கூடாது. அந்த கமசராஜனை வதை முடிக்கணுமானா தேவகியின் திருவயச்சில் நாமல் 8வது மைந்தனாகவே சென்று பிறக்க வேண்டும் என்று அந்த கண்ணனாகப்பட்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பார்வதியை வரவழைத்து துஷ்ட நிக்கிறதை நிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டு பார்வதா தேவியை வரவழைத்து, ஏ என் தங்க பார்வதி, என் தங்க பார்வதி, அம்மா என்னுடைய வார்த்தைக்கு நாங்க அவசரைத்த அதை முடிக்க 8வது மைந்தனா நான் அவதரிக்க போறேன் அம்மா. தங்கையே பார்வதி, தேவகி திருவயச்சிலை பிறந்த 7 பெண் குழந்தைகளையும் கொன்று போட்டான் சண்டாளப்பாவி. நான் 8வது ஆண் குழந்தையாகவே அவதாரம் செய்து அந்த கமசமுடி ராஜனை நான் வதை முடிக்கணுமானா எனக்கு நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். நான் தேவகி திருவயச்சில் 8வது மைந்தனாக பிறப்பதற்கு நீ எனக்கு பதிலாக இன்னும் ஒரு இடத்திலே நீ அவதாரம் செய்ய வேண்டும் பார்வதி. நீ எங்கே பிறக்க வேண்டும் தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாள், நாட்டிலேயும் நல்ல நாள், நாவலர்கள் புகழும் நாள், கோடமாலை பொழியும் நாள், ஆழ குளிர்ந்ததென்று வீசும் நாள், மாதம் 3 மழை பொழியும், வருடம் 1 பூவிலை, தேனிரண்டு தேன் சொரி, தென்றல் வீசி கனி சொரி. அது அகிலம் எல்லாம் பேர் வீழ ஆயர்வாடி வட்டன அங்கே யாரெல்லாம் வாழ்ந்துவார்? நாட்டாமை நந்த கோனான் அவர் மனைவி யசோதா அவர்கள் 2 பேர்களுக்கு நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, அகிலம் எல்லாம் பேர் விளங்கக்கூடிய அதுதான் ஆயர்வாடி பட்டணம். அந்த ஆயர்வாடி வட்டணத்திலே நாட்டாமை நந்த கோனார் அவர் மனைவி யசோதா அவங்க 2 பேருக்குமே 12 வருடமா பிள்ளையே கிடையாதம்மா. ஆனால் அவர்களுக்கு பொன்பொருளால எந்த குறையுமே இல்லை. ஆடு நிறைந்திருக்கு அவர்கள் 2 பேர்களுக்கு, காடு நிறைந்திருக்கு ஆன கருப்பாடு ரொம்ப உண்டு, ஏறு நிறைந்திருக்கு எருவ மாடு ரொம்ப உண்டு, பட்டி நிறைந்திருக்கு பசு மாடு ரொம்ப உண்டு, உட்கார்ந்து மோர் கடையில் முக்காலியும் பொன்னா அமர்ந்து மோர் கடை அழகயிரும் பொன்னா பிடித்து பால் கறக்க பிடிக்கயிரும் பொன்னா அனைத்து பால் கறக்க அழகயிரும் பொன்னா உட்கார்ந்து மோர்க்கடைய முக்காலையும் பொன்னாலை அமர்ந்து மோர்க்கடைய அணை கயிறும் பொன்னாலை. காடு நிறைந்திருக்கும் ஆனா கருப்பாடு ரொம்ப உண்டு, ஏறு நிறைந்திருக்கும் எருவ மாடு ரொம்ப உண்டு, பட்டி நிறைந்திருக்கும் அவருக்கு பசுவ மாடு ரொம்ப உண்டு பார்வதி. அப்பேர்வட்ட நாட்டாமை நந்த கோனாருக்கும் அவர் மனைவி யசோதைக்கும் 2 பேருக்குமே பிள்ளை ஒன்று கிடையாது. அப்பேர்வட்ட 2 பேருக்கும் நீ பெண் பிள்ளையாகவே போய் பிறக்கணும். நீ அங்கு பிறந்திருந்தேயானா நான் பிறக்கும் நேரத்தில் நீயும் பிறந்து என்னை கொண்டு போய் அங்கே போட்டுவிட்டு உன்னை கொண்டு வந்து இங்கே போட்டேன் அப்படின்னா 8வது பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு கமசராஜன் உன்னை உயிரோட விட்டுருவான். ஆயர்வாடி பட்டணத்தை
கண்ணனாக இருந்து கமசராஜனை வதை முடிக்க போறேன். அதனால நீ தான் பார்வதி எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்த ஹரிராமன் என்பெருமான் சொன்னபோது துஷ்ட நிக்கிறதை நிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டு அங்க இரு பேர்களும் ஆட்டுவென்று சம்மதித்து அங்க என்ன நடக்குது தெரியுமா? கண்ணன் வந்து பிறக்க போறார், கண்ணன் வந்து பிறக்க போறார், அவர் கடவுள் துயர் தீர்க்க போறார், ஆதி நாராயணன் பிறக்க போறார், இந்த நாட்டு துயர் தீர்க்க போறார், என் பெருமான் பிறக்க போறார், என் பெருமான் பிறக்க போறார், இந்த உலக துயர் தீர்க்க போறார். பார்வதி அந்த அச்சுதனாகிய கோபால கண்ணன் அங்கும் இங்குமாகவே இரு பேர்களும் திருவயச்சிலே சனிக்கிறார்கள். அசோதா திருவயச்சிலே ஆதிபராசக்தி ஜனித்தார். தேவகையின் திருவயச்சிலே 8வது மகனாகவே என் பெருமான் ஜனித்தார். அப்படியாகவே இருக்கும் போது தேவகிக்கு ஒரு மாதம், அசோதைக்கு சக்தி ஒரு மாதம், பட்டணத்திலே அடேங்கப்பா அந்த அம்மாளுக்கு சீர் சினத்தி அந்த அம்மாவுக்கு செய்யக்கூடிய சடங்கு அத்தனை அவ்வளவு சிறப்பா நடக்கு. பல வகையான பலகாரம், பல வகைகள் அந்த அம்மாளுக்கு வேண்டியது செய்கிறாங்க. ஆனா தேவகிக்கு செய்வதற்கு ஆள் இல்லை. ஆள் இருந்தும் திராணி இல்லாம போச்சு. ஆனா அசோதைக்கு அப்படி இல்ல. அவ ஆயர்வாடி பட்டணமே கொண்டாடி அந்த அசோதைய அவர் நாட்டாம மனைவி பாருங்க. அந்த அசோதைக்கு அவ்வளவு அழகா பார்த்தாங்களா, வளகாப்பு எல்லாம் போட்டு சீமந்த சடங்கெல்லாம் செய்து சிறப்பாக இருந்தாங்க. ஆனா தேவகிக்கு எதுவுமே கிடையாது. இப்படியாகவே இருக்குகின்ற போது 9 மாதமாச்சு அந்த அம்மா உடல் எல்லாம் வளைகிறார். 10வது மாதங்களாகப்பட்டது முச்சு வச்சு இருக்கும் போது 10வது மாதம் முச்சும் வச்சு பரிபூரண கர்ப்பமா இருக்கிறார். இன்றைக்கு இரவு கண்ணன் பிறக்கணும். இன்றைக்கு இரவு கண்ணன் பிறக்கணும். அவர் கனவிலே தோன்றி வாசுதேவன் கனவிலே தோன்றி கண்ணபுரான் சொல்லுகின்றார், அப்பா வாசுதேவா, இன்றைக்கு இரவு தேவகியின் திருவயச்சிலே கண்ணன் நானே வந்து பிறக்க போறேன். நான் பிறக்கக்கூடிய வேளையில் ஆயர்வாடி வட்டணத்திலே யசோதா திருவயச்சிலே என் தங்கை பார்வதி பிறப்பா. 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தோமையானா நீ என்ன கொண்டு போய் ஆயர்வாடி வட்டணத்திலே அசோதை பக்கத்திலே போட்டுவிட்டு தங்கையாகிய பார்வதியை கொண்டு வந்து தேவகியின் பக்கத்துல நீ போட்டுறணும். பெண் பிள்ளைன்னு சொல்லி கமசராஜ விட்டுருவான். ஏன்னா 8வது மைந்தன் மாலை சுத்தி பிறந்து ஆண் பிள்ளை மாமன் தலைய இருப்பான்னு அசரீர் வாக்கு. அவன் ஆம்பளை பிள்ளை பிறந்தா தானே அந்த பிள்ளைய கொல்லுவான். ஒட்ட பிள்ளையா இருந்தா கமசராஜ விட்டுருவான்.
அதனால நீ கொண்டு போய் நான் சொல்லுவதை போல் செய்ய வேண்டும் என்று சொல்ல நான் கண்ணனா இருந்து கம்சராஜனை வரை முடித்து விடுவேன். அப்படி என்று கனவிலே தோண்டி சொன்ன போது அது 10வது மாதத்திலே பரிபூரண கருப்பத்தில அந்த கவசம் தங்கையான தேவகியா அம்மா இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா குறுக்கறிந்தா மாவ குறுக்கறிந்தா இடுப்பறிந்தா திருவயச்சிலே பார்வதியாகவே வந்த அவதாரம் செய்ய தேவகி திருவயச்சில் என்பெருமான் கண்ணன் வந்து அவதாரம் செய்த போது அவர் எப்பேறுபட்ட அழகு தெரியுமா? 7 வண்ண நிறத்தோடு அவன் ஈன்றெடுத்தால் ஒரு பாலகனை அவர் நீல நீரோ நிலவு நீரோ ஏமான நீரோ மகிழ நீரோ அது பால் நீரோ பவள நீரோ அது சங்கு நல்ல நிறத்தோடு சங்கு நிறத்தோடு சங்கு சக்கர கையோ தான் பிறந்தார் சங்கு நிறத்தோடு நீல நிறம் நிலவு நிறம் மான நிறம் மகிழ நிறம் அது பால் நிறம் பவள நிறம் சங்கு நிறத்தோடு சங்கு சக்கர கையோ வந்து அவதாரம் செய்ய போது ஐயே உணரெல்லாம் கொப்புள் கொடி அறுக்கல குளிப்பாட்டல நீராட்டல எதுவுமே செய்யல. வாசுதேவன் ஒரு பெட்டி எடுத்து அதிலே பிள்ளை பிடுங்கி போட்டு அந்த பசும் புல்லிலே கண்ணனை எடுத்து வைத்தார். கண்ணனை எடுத்து வைத்து தலையிலே சுமந்து கொண்டு யமுனை ஆற்றாம் நதி கரையை கடந்து ஆயர்வாடிக்கு மேற்கே வந்து கொண்டிருக்க அந்த யமுனா நதியில மழை பெஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகின்றது. அப்ப வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது இதை கடந்து நம்ம எப்படி போகவோ தெரியலையே அப்படின்னு வாசுதேவன் கண்ணபுரானை நினைத்தார். அந்த கண்ணபுரான் பெட்டியில இருக்கார் பாருங்க, அவர் கால் 2 வெளியே தொங்கி அந்த கண்ணனுடைய பாதமானது யமுனா நதி கரையில பட்டு அந்த யமுனா நதியில இவர் கால் பட்ட உடனே தண்ணி எல்லாம் பின் பெருகி முன் வச்சியதான். பின் பெருகி முன் வச்சின உடனே அந்த யமுனா அப்படிங்கிற நதியாகப்பட்டது ஒரு பெண்ணாக உருவெடுத்து வந்து நிக்க. அவள் நதியா போகணும்னு அவளுக்கு ஒரு சாபம். கண்ணபுரான் அந்த நதியா போகணுங்கிற சாபத்தில் இருந்து யமுனாவுக்கு விமோசனத்தை கொடுத்து கண்ணனை பாதம் தொட்டு வணங்கினா அந்த யமுனா என்ற பெண்ணு வணங்கி இருவேர்களுக்கு வழிவிட்டு போக அந்த யமுனா நதிக்கரையும் கடந்து ஆயர்வாடி வட்டணத்திற்கு வந்தார் இந்த வாசுதேவன். அரண்மனையிலே கொண்டு போய் அந்த இரவு நேரம் குழந்தை வச்ச மயக்கத்தோடு யாருக்கும் தெரியாமல் கண்ணனை கொண்டு யசோதா பக்கத்தில் போட்டார். அந்த பெண் பிள்ளையை எடுத்து பெட்டியில் வைத்துக் கொண்டு மறுபடியும் இதே கருவூருமா பட்டணத்திற்கே வந்தார் இந்த வாசுதேவனாகப்பட்டவர். அப்ப கருவூருமா பட்டணத்திலே தேவகி பக்கத்திலே பார்வதியை போட பொழுது விடியக்கூடிய நேரம் பொழுது விடிந்த உடனே தாய்
தாய் கிழவி பொட்ட பிள்ளைனா வந்து பிறந்திருக்கு அப்படின்னு அதையும் கொண்டு போய் கம்சங்கிட்ட கொடுத்தா பார்த்தா கம்சராஜன் என்ன செய்கிறார்? 8வது மைந்தன் ஆம்பளை பிள்ளைலாம் பிறக்கும்னு சொன்னாரு. இது பொட்ட பிள்ளை வந்து பிறந்திருக்கு. சரி பரவாயில்ல, ஆனால் இந்த பிள்ளையும் நம்ம விட்டு வைக்க கூடாது. 7 பிள்ளையும் நம்ம நடை கல்லில அடிச்சு கொன்னோம். இந்த பிள்ளைய ஒரு வித்தியாசமா தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி உரையில இருந்த வாளை உருகினார். பிள்ளையை ஆகாய மார்க்கமாகவே தூக்கி வீசினார். ஒரு வாளை நீட்டிக்கு நிக்கா பிள்ளை வந்து அந்த வாள்ல விழணுமா? அப்ப ஒரு வாளை நீட்டினா பாருங்க, சக்தியை கொல்ல முடியுமா? அடே கம்சராஜா, என்னை கொல்லவா நீ இப்படி திட்டம் போட்டு இருக்கிறாய்? உன்னை கொல்வதற்கு எங்க அண்ணன் கோபால ஆயர்வாடி பட்டணத்திலே கண்ணனாக பிறந்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது என்னையே நீ கொல்லுவதற்கு துணிந்து விட்டாய்னு எத்தி ஒரு மிதி மிதித்தார். கமசராஜ அப்படியே பின்னால் போய் விழுந்தார். அப்பந்தான் சக்தி சொன்னா, உன்னை வதை முடிக்க எங்க அண்ணனுக்காக நான் எடுத்தேன் ஒரு கன்னி அவதாரம். நான் கன்னி அவதாரமாக மீண்டும் எடுத்ததுனால நான் குமரியா பிறந்தம் பாரு. நான் தெற்கே கன்னியாகுமரியிலே சென்று கன்னி பகவதி அமர்ந்திருப்பு என்ன அங்க வந்து பாருங்க அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கு போய் உட்கார்ந்தா. அவதான் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கன்னி பகவதி அம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியாகவே அமர்ந்திருக்க கமசராஜன் பார்த்தான், என்னை வதை முடிக்க கண்ணன் பிறந்திருக்கிறானா, அவனை நாமல் சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று இவன் திட்டமிட்டு இருக்கும் போது அந்த ஆயர்வாடி வட்டணத்திலே என்ன நடக்கு தெரியுமா? அங்கே விடியற் கால வேளையில ஆண் குழந்தை வந்து பிறந்ததென்று அங்கே ஆனந்த கொலவை போடுவார். எம்மா கண்ணன் வந்து பிறந்தார் என்று தாய உங்களோட வாயால தாய வாயால நீங்க ஒரு கொலவை போடுங்கம்மா. கொடியெடுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகளை ஊட்டி பால் கொண்டு முகந்துடைத்து அவருக்கு பன்னீர் கொண்டு தவையடக்கி அந்த கண்ணனாகி என் பெருமானை கையில எடுத்து அவர்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள்? வாரி மகா கையில எடுத்தார், வாரி மகா கையில பிள்ளைக்கு வாய் நிறைய முத்தாமே அவரை சேர்த்து எடுப்பார், ஆசைவிட்டோடு முத்தாமே அவர் போய் வல்லதான எடுத்து கோடி லட்சம் முத்தாமே அள்ளி அரவணை அவனோடு முத்தாமே செல்ல மகன் பிறந்தான் என்று சொல்லி அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே ஆனந்த குலவை போட்டு யசோதைக்கு 12 வருடம் கழித்து ஆம்பளை பிள்ளைலாம் வந்து பிறந்திருக்கு. அதுவும் இந்த பிள்ளை இது ஒரு தெய்வ பிறவியா பிறந்திருக்கு. பார்ப்பதற்கே தெய்வ கடாட்சமா தெரியுது. அப்படின்னு ஆயர்வாடி கோபியர்கள் அத்தனை பேரும் நாட்டாம வீட்டுல தான் நிக்காங்க. கூட்டம்னா கூட்டம், கண்ணனை பார்க்க அப்படி ஒரு கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். அப்ப கண்ணன் வந்து பிறந்தாருன்னு உடனே எத்தனையோ வருடத்திற்கு பிறகுலாம் நம்ம இந்த பிள்ளைய பெச்சு எடுத்திருக்கோம். இனிமே பெச்சு தான் எடுக்க போறோமா, பிள்ளையத்தான் பார்க்க போறோமா அப்படின்னு ஒரு மகனே திருமகம்னு சொல்லி கண்ணன் பிறந்ததை செலவு செய்ய வேணும் என்று நம்ம வீட்டுல புள்ள பிறந்தா சீனி பழம் எங்கன்னு கேட்பாங்க.
அப்ப கேட்டாங்க. இப்ப எங்க? இப்பமெல்லாம் குழந்தை பிறந்தா பார்ட்டி வைப்போம். இப்ப பார்ட்டினா எப்படி வைக்காங்க தெரியுமா? எப்படி? கல்யாண வீடுனாலும் சரிதான் பார்ட்டி, சடங்கு வீடுனாலும் சரிதான், பார்ட்டி. கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் பார்ட்டி தான். ஆமா, எல்லாத்துக்கும் பார்ட்டி வைக்கலன்னா என்ன? வீடு வீடா இருக்க மாட்டேங்குது, கூட்டமே வர மாட்டேங்குது, இந்த ஆம்பளை கூட்டமே வராது. வராது. 4 அட்டைப்பட்டியை தூக்கி வச்சா அதாவது இப்ப நம்ம எப்படி தெரியுமா செலவு பண்ணதும்? ஆம்பளை புள்ள பிறந்த ஆப்பு சரிதானே? ஆமா, ஆம்பளை புள்ள பிறந்த ஆப்பு சரி, பொட்டை புள்ள பிறந்தா பெரிய புல்லு, புல்லு ரெட்டை புள்ள பிறந்தா ஒரு பெட்டி. ஆமா, எப்பாடு பட்டாலும் அக்காடு சரக்கு அடிக்கணுமா? எக்காடு போனாலும் அக்காடு, ராயல் அக்காடு ஒண்ணு அடிச்சாதான் நல்லா இருக்கு. அப்பதான் அலுப்பு விடும். அப்படியா? ஆமா, நீங்க பார்க்க வேலைக்கு உங்க முகர கட்டைக்கு உங்களுக்கு அலுப்பு தீர்க்க வேண்டியதான். அப்படியா? உமா மோர கட்டைக்கு நீர் அடிக்க வேண்டியதான். அவர் அடிக்க மாட்டாரு, அடிக்காட்டா அருவாட்டுக்கு இருக்காரு. நீ தானே அடிச்சுக்கிட்டாலே. நான் இப்ப அதெல்லாம் கிடையாது. பரவே 6 மாசம் அக்காடு போனாலும் ராயல் அக்காடு ஒண்ணு வாங்கி அடிக்கத்தான் செய்த. போய் எங்க அக்காட கட்டி கொடுத்தோம் பாரு. உங்க லட்சத்துக்கு என் லட்சம் அங்கலையோ? ஆமா, உங்க லட்சத்துக்கு எங்க அக்கா கட்டி கொடுத்தோம் பாரு. கட்டி கொடுக்க போய் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. அப்படி விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா சரி, முன்னாடி கொடுத்துக்க மாட்டேன். அவ நல்லா தான் இருக்கா. சரி, நீ தான் தினமும் ஈக்கி மாட்டு 2 வாங்குத. அத பத்தி ஒண்ணும் இல்ல. உமா அக்கால வேணா நீர் குட்டியாந்து வச்சுக்கிடுங்க. வீட்டுக்குள்ள அரை வாங்கிட்டு வெளியே வந்தாருன்னா அவ கதவை அடைச்சு போட்டுக்கிட்டு பிடி பிடின்னு பிடிச்சு வெளுத்துருவா. அப்படியா? வெளியே வரும்போது தலை மேல் பூரா ஈக்கி மாறு. சரி, அண்ணாச்சி என்ன இப்படி தலை பூரா ஈக்கி மாறா இருக்கு? ஒற்றை அடிச்சேன், அதனால ஒற்றை அடிச்சு அதான் மேலெல்லாம் ஈக்கி மாறா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்றவாரு. ஆமா, எப்படினாலும் மேல் வாங்கணும்ல. பிறகு அதாவது பெண்கள் கையில அடிபடுறதுக்கு கொடுத்து வைக்கணும். அப்ப எல்லாரும் வரிசையில வாங்க. எதுக்கு? நீ தானே சொன்ன பொம்பளை கையால அடிகள் பட கொடுத்து வைக்கணும்னு. அதாவது வீட்டு பொம்பளை இருக்க பொம்பளைய பூரா வரிசையில வந்து உன்னை 4 குட்டு நறுக்குன்னு குத்துனா எப்படி இருக்கும்? எனக்கிட்ட என்ன இருக்கு? 4 எலும்பு தான் இருக்கு. அது காக்கல கறிதான் சேரும். என்ன பார்த்தாலே அதுக்கு பரிதாபப்படும். என்ன அடிப்பாளா? உனக்கு பட வேண்டியதா? அப்படியா? நீலிக்கு கண்ணீர் நெத்தியில இருக்கான். சரி, அத மாதிரி நீ ஆளை பார்த்தது கண்ணீரை வடிச்சிருவிய. நான் கண்ணீர் வடிச்சோம்னு சொன்னா உனக்கே மனசு இறங்கும். இறங்கு எத்தனை நாளைக்கு பாரு. நடிப்பு மகா நடிப்புடா சுவாமி. அப்படியா? அந்த மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ஆமா, போய் இருந்துக்கிடுவோம்ல. கும்பிட்டு கால்ல விழுந்து கும்பிடுவாரு. ஆமா, அவர் எத்தனை நாட்டி என் கால்ல விழுந்திருக்காரு. சின்ன கருத்து இருக்கு. என்ன? நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த குறவும் இருக்காது. கிடையாது. சில சின்ன தவறுகள் இருக்கும். யாரும் செய்யாத தவறு கிடையாது. அதாவது தெரியாம செஞ்சா மன்னிக்கலாம். சரி, தெரிஞ்சு செஞ்சா எத்தனை தடவை மன்னிப்பாங்க? நான் தெரியாம தான் செய்தேன். அதாவது என்னைக்கு பார்த்தாலும் பாருங்க, நான் சரக்கடிச்சு ஒரு 6 மாசம் ஆச்சு. சாப்பிடுறது கிடையாது. பாருங்க, கீழே விழுந்தது யாரு? அண்ணாச்சி வாயில் அடிக்காரு, அவர் பார்க்கத்தான் செஞ்சிருக்காரு. இல்ல, வண்டி பிரேக் பிடிக்கலாம் கீழே விழுந்தான் ஆகணும். அதனால தவறு கிடையாது. நீ நியாயமா பேசுத. ஆகையினால பெண்கள் கையில அடிபட கொடுத்து வைக்கணும்னு அத மாதிரி ஏற்கனவே கெட்டி கொடுத்ததுக்கு விட தெரியல, இன்னொன்னு வேற கெட்டி கேட்காரு. அப்போ இப்ப உள்ள நேரத்துல சரி, கல்யாண வீடுனாலும் கோட்ரு, சரி, சடங்கு வீடுனாலும் கோட்ரு, சரி, பால்காய்ப்பு வீடா இருந்தாலும் கோட்ரு, சரி, புள்ள பிறந்தாலும் கோட்ரு, சரி, கிழமை போய் சேர்ந்தாலும் கோட்ரு. கோட்ரு எதுக்குத்தான் சரக்கு அடிக்கணும்னு ஒண்ணுமே தெரியல. யாமனு கேட்கணும். கூட்டம் கூட்டம்னு சொன்னா சரக்கு இருந்தா தான் கூட்டம் கூடும். ஆமா, சரக்கு இல்லைன்னு சொன்னா என்ன பங்கன் நடத்தலாம்? அதானே, ஒரு கோட்டுக்கு வழி இல்லையா? இவன் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் வழி இல்லைன்னா ஒரு மானிடாவது வாங்கி வைக்க கூடாதா? இல்ல, அதுவும் இல்லைன்னு ஒரு விஸ்கியாவது வாங்க வேண்டாமா? ஆமா, அதாவது வாங்க வேண்டாமா? என்ன கல்யாண வீடு அடிச்சு ஒரு சாணக்ஸா கோல்கண்டாவது வாங்கி வைக்க வேண்டாமா? ஆமா, அது வாங்கி வச்சா நல்லா இருக்கும். எக்காலசு நல்லா இருக்கும். எக்காலசு நீர் குடியும். நாங்க குடிக்க போறோம். ரம்மு, சின்னு, யோசனை பண்ணுங்க. விண்டேஜ், விஸ்கி, கோல்கொண்டா, சாணக்ஸா, நெப்போலியன், ஆமா, மானிடர், ரம்மு, கழுகு. ஆமா, எப்ப வேணுங்க சரக்கு இருக்கு. எம்சிவிஎஸ் ஓபி அதெல்லாம் நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். அது போக ராயல் பெக்காடி நல்லா இருக்கும். ஆமா, எம்சிவிஎஸ் ஓபி நல்லா இருக்கும். சரி, லெமன் லக்காடுன்னு ஒண்ணு இருக்கு. அதத்தான் சொன்னேன், ரெமல் பெக்காடி. ஆமா, அது அத மாதிரி இப்ப நம்ம ஊர்கள்ல இருந்தா இப்படித்தான் நம்ம ஆம்பளை பூரா இப்ப பார்ட்டி வைக்காங்க. ஆனா அங்க ஆயர்வாடி பட்டணத்துல அப்படி இல்ல. இல்ல, உனக்கு இந்த பேர் ஊரா உனக்கு எப்படி தெரியும்? உன் கூட சேர்ந்தனே இப்ப தெரியத்தான் வேண்டி இருக்கு. அப்படியா? ஒரு நாளைக்கு ஒரு வாடை வருதோ? அந்த வாடை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறேன்.
நீ அவ பூரா சிரிக்கா உன்னை நீ பார்த்து. செல்லுல பார்த்து நீ இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்க. உன் கூட சேர்ந்த எனக்கு தெரிய வேண்டியதான். ஆமா, நான் என் கூட சேர்ந்ததுனால உனக்கு இதுவரைக்கும் என்ன குறைவு? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அடி ராமனுடைய அருளால உனக்கு எந்த குறைவும் வராது. என்னைக்கு வராது? இன்னைக்கு வராது, நாளைக்கு வராது, என்னைக்கு வராது. ஆமா, என் வாயினால் சொன்னா கரெக்டா இருக்கும். கரெக்ட். எங்க வச்சு சொல்லுறேன்? ராமனுடைய வில்லுமுன்னால சொல்லுறேன். ஒரு பாட்டு கிட்ட அடிச்சிருக்கியோ? நான் கூடவே இல்லை. அந்த 500 ரூபாய்க்கு தான் இவ்வளவு ஐஸ் வைக்கிறேன். இது உன்னை பங்கு வாய்க்கல பாத்துக்கிடுவேன். என்ன எப்படி சொன்னாலும் சரிதான் பாப்பா. ஆயிரவாடி வட்டணத்திலே கண்ணன் வந்து பிறந்தார் என்று அவர்கள் எப்படி செலவு செய்தார்கள்? எப்படி? செல்லமாக பிறந்தான் என்று, செல்லமாக பிறந்தான் என்று, செல்லமாக பிறந்தான் என்று, பிறந்தான் என்று அவர் சீனி பழம் செலவு செய்தார், செலவு செய்தார். அவர் சீனி பழம் செலவு செய்தார், செலவு செய்தார், செலவு செய்தார். போடையா ராமையா அங்கே தங்க மகன் பிறந்தான் என்று, தங்க மகன் பிறந்தான் என்று, தங்க மகன் பிறந்தான் என்று, பிறந்தான் என்று, பிறந்தான் என்று அவர் தான தர்மம் வழங்குவார், வழங்குவார், அவர் தான தர்மம் வழங்குவார், வழங்குவார். வழங்குவார், வழங்குவார். போடண்ணே, ஆமண்ணே. அங்கே அரும மகன் பிறந்தான் என்று அவர் அள்ளி பணம் செலவு செய்தார். செய்தார். செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பழங்களை செலவு செய்தார்கள். ஆமையா தங்க மகன் பிறந்தான் என்று தான தருமங்களை வழங்கினார்கள். வழங்கினார்கள். எல்லாரும் எங்க போறிய? வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஆமா. வீட்டுக்கு போனேன்னு வைங்க, என்ன அங்க முக்குல முனி நிக்கி. யார் வரும்போதே கூட்டு வந்தியோ? ஆ? வரும்போதே கூட்டிட்டு நான் வந்தியோ? வரும்போது என் கூட கூட்டிக்கிட்டு வந்தேன். அப்படியா? நீ தெரு முக்குல நின்னுக்கோ, சரி, எந்த பொம்பளையும் வீட்டுக்கு வந்தா நீ பிடிச்சு வச்சுக்கோன்றிருக்க. அதானே கேட்டேன். முனி பிடிச்சதுன்னு வைங்க, இது சாதாரணப்பட்ட முனியில சடா முனி. அப்படியா? பிடிக்க விடாது. பிற சாமி கிட்ட தான் திருநீர் பட வரணும். பேய் பிடிச்சாலே விடாது. ஆ, சடாமுனி பிடிச்சா அறவே விடாது. அறவே விடாது, சக்குன்னு பிடிச்சுக்கிடும். அவன் யாவமா போங்க. என் பேச்ச மீறி போனீங்கன்னு வைங்க, சரி, தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிரும். யாருக்கு தான் கண்ணு தெரியும்? தூங்கும்போது யாருக்கு தான் தாய் கண்ணு தெரியும்? அவங்க தெளிவா கேட்டா சிரிப்பாங்க, இல்லன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. சரிதானே? தூங்கும்போது கண்ணு தெரியாம போயிரும்னு சொன்னா நம்மள பார்த்து கண்ணு தெரியாம போட்டோமுங்க. அப்படி சொல்லுதா? தூங்கும் போது கண்ணை மூடிட்டா கண்ணு தெரியவா செய்யுது? தெரியாதுல்ல? சரி, பாத்தியெல்லா சொல்லியும் போறிய. அதனால போவாதாங்க, யாரும் போவாதாங்க. இந்த டீ சாப்பிட்டு வர விட்டு போறோம். அப்படியா? முனி பிடிச்சினா விடாது. பாத்துக்கோங்க, யாவமா. நல்ல யோசனை. நீங்க நின்னு யோசனை பண்ண வேண்டாம், நல்ல யோசனை பண்ணிக்கோங்க. நானே பெரிய முடி என் கூட வந்தா எப்படி இருக்கும்? அதானே? அது வந்து அவர் கண்ணை முழிச்சால உறங்குவாரு. அப்படியா? ஆமா, பாதி கண்ணு திறந்திருக்கும், அந்த ஆளு உறங்குவாரு. சரிதானே? யாவும் அப்படி உறங்குற மாதிரி. ஆனா உறங்க மாட்டேன் அதுல. அப்போ அச்சுதனாகிய எம்பெருமான் வந்து பிறந்தார் என்று சொல்லி சரி, 16ஆம் நாள் ஆச்சு. 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும்னா என்ன பெயர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுப்போம்? நம்ம வீட்டுல புள்ள பிறந்தா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேரு கொடுப்போம். ஆமா, சரத்குமார்னு கொடுப்போம். அஜித் குமார், விஜயகுமார், விஜயகுமார், சரத்குமார், விஜய், ஆமா, தனுஷ் அப்படின்னு வித்தியாசமா வாய்க்குள்ளே வராது பாத்துக்கோ. சரிதானே? அப்படி எல்லாம் பேர் கொடுக்கும். ஆமா. ஆனா அது தெய்வ குழந்தையா பிறந்தவர், ஆயர்வாடி பட்டணத்திலே பிறந்தவர். சரி, அவருக்கு அந்த பேரெல்லாம் கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுக்க முடியாது. முடியாது. அந்த காலம் என்ன? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்கவங்க குலதெய்வத்தின் பேரை தான் கொடுப்பாங்களாம். ஆமா, குலதெய்வம் பேரு. ஆமா, அவங்கவங்க குலதெய்வத்தின் பேரை கொடுக்க
அவங்கவங்க குலதெய்வத்தின் பேரா கொடுக்காங்க அப்படின்னா சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கேன் ராக்கே பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி ராக்கி ராக்கே ராக்கி மூக்கே மூக்கி ஆமா இடும்பை சொக்கே சொக்கி இடும்பை இருளப்பே இருளாயி சரி இடும்பே இடும்பி ஆமா மாடே மாடத்தி ஆமா சுடல மாடே சுடல மாடத்தி கருப்பன் கருப்பி கருப்பேன் கருப்பி ஆமா யாரு? கருத்தம்மா கருப்பம்மா 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 மூக்கம்மா அறுத்தம்மாளா இப்படி எல்லாம் பேர் கொடுப்பாங்க சரி அந்த காலம் ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதான் இருக்காது இருக்காது ஆளுக்கு பேருக்கு சம்பந்தம் இருக்காதுன்னா என்ன ஒரு ஆளு என்ன பார்க்க செக்க செவப்பா எலுமிச்சம்பழம் தோல் மாதிரி இருப்பாரு ஆமா எங்க குடத்துக்கார மாதிரி ஆமா என்ன மாதிரி அவரெல்லாம் பிராயத்துல பெரிய ஆளு அப்பா பிள்ளைய பூரா வரிசையில தான் நின்னுச்சு சரி எங்க ஆச்சி தான் ரன்னிங்ல வந்துட்டா அவன் 20 வயசு இருக்கும்போது பேண்ட் போட்டு ரோட்ல போனோம்னா முன்னால மணக்கம் நல்லா நல்லா மணக்கும் ஆமா இப்ப நம்ம மார்க்கெட் சரிஞ்சு போச்சு அப்படியா வயசு 50 வயசு ஆகி போச்சு பேண்ட் போட்டா அள்ளி போட யார் வர நீ போயிட்டு வா போ. என்ன பேண்ட் சட்டை ஓ பெல்ஸ் சட்டை பேண்ட் சட்டை ஜீன்ஸ் பேண்ட் இப்ப நம்ம மார்க்கெட் சரிஞ்சு போச்சு மார்க்கெட் சரிஞ்சு போச்சுன்னா உன் பல்லு சரியில்லை பாத்தியா அது சரியில்லை அது பெரிய பிளாஸ் பேக் ஆ, பல்லாலதான் போச்சு அப்படியா ஆமா பல்லெல்லாம் இருக்கணும்னு சொன்னா நம்மள மாதிரி பல்லு வரிசையா இருக்கணும் என்ன மாதிரி நீ பல்ல பத்தி பேசாத வேற யார் பேசணும் நீன்னு நான் கண்ட இடத்துல பல்ல கட்டுறது நான் கிடையாது நீ குடும்ப குத்து விளக்கு பாரு ஆமா நீ பல்ல பத்தி பேச உனக்கும் தகுதி இல்ல நான் கண்ட இடத்துல பல்லையும் காட்ட மாட்டேன் குடத்துக்காருக்கும் தகுதி இல்ல எனக்கு தகுதி கிடையாது குடுக்காருக்கும் தகுதி இல்ல ஏன் அவருக்கு தகுதி இல்ல பல்லு நல்லா இருந்தா பேசணும் சரி தரவே. இவர் ரெண்டு பேருக்கும் எனக்கு பல்லு நல்லா தான் இருந்துச்சு சரி இப்பதான் அப்படி ஆகி போச்சு அது வந்து ஒரு வீட்டுக்காரி கதை பெரிய கதை அதை இப்ப சொல்ல நேரம் இல்ல அது நேரம் கிடையாது ஆமா சரி அந்த காலம் செக்க செகப்பா எலுமிச்சம்பழம் தோல் மாதிரி இருப்பாராம் சரி அந்த ஐயா அப்படி ஒரு அழகா இருப்பாரு சரி அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க என்ன பேரு கருப்பையா ஆமா கருத்த பாண்டி கருப்பசாமி கருப்பசாமி ஆமா செகப்பா இருக்க ஆளுக்கு அப்படி பேர் கொடுத்திருப்பாங்க சரி இன்னும் ஒரு ஆளை பார்க்க முடியாது முடியாது இருட்டுக்குள்ள விட்டாலும் தெரியாது ஆமா சிரிச்சாதான் தெரியும் அந்த ஆளை பார்க்க முடியும் அன்னாருக்கு ஒரு ஸ்பீக்கர் நேரம் அந்த மாதிரி இருப்பாரு சரி கரைன்னு கரிப்பான தூரு மாதிரி இருப்பாரு இருப்பாரு அவருக்கு பேரு என்ன பேரு வெள்ளச்சாமி அதானே கேட்டேன் வெள்ளப்பாண்டி சரி அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க பேர்லயாவது நிறமா இருக்கட்டுமே பேர்லயாவது நிறமா இருக்கட்டுமே அப்படின்னு அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன வரப்பையே தாண்ட பிளம் இருக்காது ஆமா சீத்து வங்கட்ட மனுஷன் என்ன பேரு பொன்னம் போல வருவாரு பொன்னம் போல போவாரு பூ போல வருவாரு அவருக்கு தாண்டவராயன் ஏ அப்ப பேர்லயாவது இருக்கட்டுமே வீரமா பேர்ல வீரமா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க சரி ஒரு ஆளுக்கு மாடிக்கு மேல மாடி அம்மாடி ஆத்தாடி மொட்டை மாடியில இருந்து பார்த்தா காத்தாடி தெரியும் ஆமா தெரியும் அவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாரு சரி அவருக்கு பண்டாரம் சரிதானே பிச்சை சரி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க இருக்கும் இன்னும் ஒரு ஆளுக்கு குடிக்க உப்பு இல்ல கூழ் இருக்காது சாப்பாடு வழி இருக்காது நீட்டி முடக்கம் ஒழுவாத குச்சில் இருக்காது இருக்காது அவருக்கு என்ன பேரு குபேரை ஆமா பேர்லயாவது இருக்கட்டுமே வீடுதான் அப்படி இருக்கு பேர்லயாவது குபேரை வந்து குடி இருக்கட்டும் ஆமா அப்படின்னு அவருக்கு குபேரம்னு பேர் வச்சிருப்பாங்க பேர் வச்சிருப்பாங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல என்ன கண்ணு தெரியாது சரி அவருக்கு நல்ல கண்ணு நல்ல கண்ணா நல்ல வேளை கிடா கண்ணா போச்சு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத குருட்டு முடிவானுக்கு பேரு நல்ல கண்ணு நல்ல கண்ணு இருட்டுக்குள்ள 8 மணி ஆச்சுன்னு வை சரி இன்றவனுக்கு கூட ஒத்தையில போக மாட்டாரு ஏன் பயமோ அந்த அம்மா வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு ஏன் ஒத்தையில ஒரு போனானே அதான் முனி நிக்கணும்ல அப்படியா பயம் பயமா இருட்டுக்குள்ள போனோம்னா வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு சரி அப்படி ஒரு பயந்தாங்கோழிக்கு பேரு என்ன பேரு வீர புத்திரன் ஏ அப்பா பேரை பத்தியா பேர்லயாவது உயர்வா இருக்கட்டுமே அப்படி பயப்படக்கூடிய ஆளுக்கு பேரு வீரபுத்திரனா வீரபுத்திரன் வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு சரி நம்ம உடம்புக்கே நல்லா இருக்காது இருக்காது ஒரே நோயுண்ட மனுஷன் ஆமா 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு ஆமா அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி சரிதானே பேர்லயாவது நல்லா இருக்கட்டுமே அது தேவையா அந்த பேரு பேர் நல்ல பேர்ல ஆரோக்கிய சாமி ஆமா ஆஸ்பத்திரியில இருக்கவருக்கு ஆஸ்பத்திரியில இருக்கவருக்கு ஆரோக்கிய சாமின்னு பேரு சரி அப்ப இப்படி எல்லாம் பல விதமா கொடுத்திருக்காங்க ஆமா ஆனா இது கண்ணபுரானுக்கு என்னய்யா என் பெருமானே வந்து பிறந்தவர் ஆமா அவருக்கு அப்படி எல்லாம் பேர் கொடுக்க முடியுமா முடியாது கொடுக்க முடியாது சரி அப்படின்னு சொல்லி என்னய்யா அந்த அசோதா திருவயச்சிலை பிறக்காத கண்ணனை என்ன நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்றே பெயரை கொடுத்தார் ஆஹா என்ன பேரு
நவநீத கோபால கிருஷ்ணன். நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன். அவன் நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன். அந்த காலம் தகப்பனாருடைய பேரை மருகி அழைப்பாங்களாம். கண்டிப்பா நாட்டாமை நந்த கோனாருக்கு பதிலாக நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் பேர் கொடுத்தாங்க. தாரகாபுரத்திலே தர்க்கராஜனுக்கும் தாரகாவல்லிக்கும் பார்வதி போய் பிள்ளையா பிறந்தார். அப்போ அந்த தர்க்கனுடைய பேரை சேர்த்து தாட்சாகினி பார்வதினு பேர் கொடுத்தாங்க. ஆமா, பர்வதராஜனுக்கு பார்வதி போய் பிள்ளையா பிறந்தார். அவளுக்கு பர்வத குமாரின்னு பேர் கொடுத்தாங்க. அப்ப தகப்பானோருடைய பேரை மருகி அழைப்பது வழக்கம். அப்ப அப்பேற்பட்ட இந்த கண்ணனுக்கு நந்தகோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்ற பெயர் நாமங்களை கொடுத்து இரு பேர்களுமாகவே என் பெருமானை எப்படி வளர்த்து வருகிறார்கள். கூட்டி மெல்ல வளர்த்து வாரா, கூட்டி மெல்ல வளர்த்து வாரா, கண்ண உடம்பெல்லாம் நெய் ஊறுக, தேய்ச்சி மெல்ல வளர்த்து வாரா, கண்ண தேகமெல்லாம் நெய் ஊறுக, அவரை தரையில விட்டோமானால் தந்தை கால் நோகும் என்று, பூமியில விட்டோமானால் கண்ண பொற்பாதம் நோகும் என்று, அவர் தோளில தொட்டில் கட்டி தொடையடில நடபரத்தி, மார்போடு தொட்டில் கட்டி பிள்ளைக்கு மடியடில நடபரத்தி, சீரோடும் திறப்போடும் எல்லா சிறப்போடும் செல்வமாக வளர்த்துவாரா, பிள்ளைய செல்வமா வளர்த்துவாரா. அங்கே சீரோடும் திறப்போடும் கண்ணனை செல்வமாக வளர்த்துவார். அப்படியாகவே கண்ணபிரானை வளர்த்து வரும்போது கருவுருமாம்பட்டணத்திலே கமசமுடி ராஜ மன்னனாகப்பட்டவன் இந்த கண்ணனை நாமல் வதை முடித்தாக வேண்டும் என்று ஊருக்கு அப்பாலே கட்டி வச்சானே ஒரு கல்லற குமரி மடம். அந்த குமரி மடத்துக்குள்ள இருக்கக்கூடிய தங்கையாகப்பட்ட பூதகி அப்பந்தான் கூப்பிடுதான். அப்பந்தான் பூதகியை வரவழைத்து, தங்கையே பூதகி, என்னை வதை முடிக்க கமசனுடைய என்னை வதை முடிப்பதற்காக ஆயர்வாடி பட்டணத்திலே கண்ணன் போய் பிறந்திருக்கான். அவனை போய் நீ கொன்று விட்டு தான் என் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னா பூதகி பார்த்தா, உனக்கு உபகாரம் செய்யத்தானே நானே இருக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் நான் போகலைனாலும் கையால நான் ஆண்டு மடிந்து அடுத்த சென்மத்திலேயாவது எனக்கு ஒரு முக்தி மோசம் கிடைக்காதா அப்படின்னு பூதகி கண்ணபுரானை வதை முடிக்க வேணும் என்று பூதகியா இருந்தவன் நம்ம இப்படியே போனா கண்ணனை கொல்ல முடியாது. ஒரு சிறு பிள்ளையை கொல்லணுமானா நம்ம தாயின் வடிவமா தான் போகணும் அப்படின்னு நேரம் ஆயர்வாடிக்கு பட்டணத்துக்கு வந்தா. ஆயர்வாடி பட்டணத்திலே வந்து பூத சொரூபத்தை மடக்கி தாயின் குணத்தை உள்ள தன் சொரூபமாக ஒரு அழகான பெண்ணாகவே வடிவத்தை எடுத்தார். ஒரு பெற்ற தாயை போல் வடிவங்களை எடுத்து தனக்கு பிறந்த பிள்ளை இறந்து 8 நாளான மாதிரி புத்திர சோகம் தாங்க முடியாத தாயாக வடிவத்தை எடுத்து யசோதா அரண்மனைக்கு முன்னால நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போ தேவகி கோபியர்களுக்கு மனசு கேட்கல. யசோதா உடனே அந்த பெண்ணை அழைத்தாள். அம்மா, நீங்க ஏன் இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்க, என்ன ஆச்சு? அம்மா யசோதா, எனக்கும் இந்த ஊர் தான். என் பிள்ளை இறந்து இன்றோடு 8 நாள் ஆகுது. 8 மாத பிள்ளை ஆம்பளை பிள்ளை இறந்து 8 நாள் ஆச்சு. எனக்கு புத்திர சுகம் தாங்க முடியல. அதனால உங்க பிள்ளைய நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு உடனே யசோதாக்கு மனசு காங்கல. உடனே கண்ணனை தூக்கி கையில கொடுத்தாள். இந்தாங்க, இதுவும் உங்க பிள்ளை தான், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கண்ணனை தூக்கி பூதகி கையில கொடுத்த உடனே பூதகி வரும்போது கண்ணனை கொல்லுவதற்கு திட்டம் போட்டு வந்தா. தன் வலது கொங்கையிலே நல்ல பாலும் தன் இடது கொங்கையிலே நஞ்சு பாலையும் வைத்துக் கொண்டு கண்ணனை கையில எடுத்து முதலாவது நல்ல பாலை கொடுத்தார். கண்ணபுரான் குடிப்பதை போல் நல்ல பாலை குடித்து விட்டார். மறுபடியும் நஞ்சு பாலை குடிக்க வைக்கும் போது குடிப்பதை போல் கண்ணபுரான் கடுவா வழியாகவே ஒழுக விட்டார்.
பூதகிக்கு அது தெரியல. இல்ல கண்ணபுரான் கையில இருக்கும்போது சரி அவள் ஊன் இருக்க அவள் உயிரை வாங்கிட்டார். அடேங்கப்பா ஊன் இருக்க உயிரை வாங்கினா பயமாவா கீழே விழுந்தா ஆமா ஆயிரவாடி பட்டணமே சரியா இருக்கு. ஆஹா தன் சொரூபம் வந்தது. தன் சொரூபம் வந்தது பாருங்க. சரி ஏழுமலை உயரமும் 200 அடி அகலமும் ஊரே சரியா இருக்கு. ஆமா ஆயிரவாடி மக்கள் எல்லாம் வெட்டி 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 ஆத்துல குமிக்காங்க. ஆமா மம்பட்டிக்காரர்கள் 1000 பேரு, அருவா கட்டிக்காரர்கள் 1000 பேரு, கண்ட கோடாலிக்காரர் 1000 பேரு, இப்படி 1000 பேர்களாக வெட்டி வெட்டி அப்பவும் அவன் சரீரம் தீரவே மாட்டுக்கு. இல்ல அப்ப கண்ணபுரான் பார்த்தார், என்னய்யா இவ நம்ம பெரியம்மா, இவளுக்கு ஒரு முக்தி மோட்சம் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய காலால் பெரு விரலால் ஒரு எத்து எத்தினார். அவர் ஒரு எத்து எத்தினார் பாருங்க. அவ உடலில் உள்ள உதிரம் அத்தனையும் அந்த யமுனா நதியோட சேர்ந்து போகுது. அப்ப கண்ணபுரான் பார்த்தார், என்ன செய்கிறார்? யமுனா நதியாகப்பட்டது திருப்பார் கடல்ல வந்து சேரும். அது ஒரு தீர்த்தம், சரி அது புனித நீர், இது ஒரு பாவ ரத்தம், இது போய் அங்கு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணபுரான் ஒரு ஆறும் ஓடும் உதிரமே நீ நட்டாத்தான் கோரையா நடு தண்ணியில முளைக்க கடவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆத்துல வெறும் கோரையா நிக்கி. இன்னைக்கு ஆத்துல பாருங்க கோரையா முளைச்சு நிக்கும். வெள்ளம் அடிச்சு வந்து அப்படியே மடங்கிரும். வெள்ளம் இல்லைன்னு சொல்ல நிமிந்து நிக்கும். பிறகு அது கண்ணன் கொடுத்த சாபம் அப்படி. அப்ப யமுனா நதிக்கு இப்படி சாபத்தை கொடுத்து அந்த நதியில யமுனா நதியில ஒரு ஆறும் ஒரு உதிரமே நீ கோர நாரா முளைத்து நிப்பாய்னு சாபத்தை கொடுத்தார். அப்படியாகவே பூதகியை வதை முடித்தார். பூதகியை வதை முடித்து இருக்கும் போது அந்த கவுசராஜனாகப்பட்டவன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினான். கண்ணபுரான் அவரையும் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பினார். கண்ணபுரான் அவனையும் வதை முடித்தார். இனியும் நாமல் இப்படியே இருந்தோமேயானால் அந்த கமுசராஜனை வதை முடிக்க முடியாது என்று சொல்லி இனிமே நம்ம ஆயிரவாடி பட்டணத்துல நம்ம சேட்டை ஆரம்பிக்கணும். கண்ணபிரானுடைய லீலைகள் தாங்க முடியாம ஆயிரவாடி பட்டணத்துல இருந்து இருந்து கமுசனை நம்ம வதை முடிக்கணும் என்று என்பெருமான் கோபால கண்ணா அவர் ஒன்றும் நல்ல வயதாச்சு கண்ணன் ஊர்ந்து விளையாடுவாரா அவர் இரண்டும் நல்ல வயதாச்சு கண்ணன் இருந்து விளையாடுவாரா அவர் மூணும் நல்ல வயதுமா கண்ணன் வளர்ந்துவார். கண்ணபுரான் இப்படியாகவே வளர்ந்து வரும் போது ஆயர்வாடி பட்டணத்திலே நாம லீலைகளை ஆரம்பிக்க வேணும் என்று தன்னை போலவே 5-6 பிள்ளைகளை சொரூபமாய் எடுத்தார். தன் சொரூபத்தை தடிராமன், பொடிராமன், நெட்டராமன், குட்டராமன், கோதண்ட ராமனாகவே வடிவத்தை எடுத்து தன்னோட 5 தோழர்களை உண்டு பண்ணினார். இவர் செய்த சேட்டைக்கு அவங்க இணங்கி போகணும் பாருங்க. அப்ப இப்படி 5-6 பாலர்களாகவே தன் சொரூபத்தை உருவாக்கி அரண்மனையிலே அழகாய் விளையாடி வாழ்ந்து வருகிறார் இந்த கண்ணபுரான். அப்படியாகவே வாழ்ந்து வரும்போது ஒரு நாளை பார்க்க கண்ணபுரானுக்கு என்ன வேலை தெரியுமா? கோபியர்கள் எல்லாம் பாலை கொண்டு வந்து தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக பிரித்து வைத்தா அதை களவாடி தின்பது இவருக்கு ஒரு வேலை. களவாடி திங்கணும்னா 5 பேர் நிக்காம பாருங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போய் இவர் சாப்பிட்டுட்டு ஆளோட ஆளா விளையாண்டு விட்டு அந்த பானையை உடைச்சு போட்டு வர்றது இவருக்கு வேலை. பானைன்னா அது பழகுன பானை, அவன் பாட்டியோட பாட்டி பானை. பிறகு ஆமா அந்த பழைய பானையை போட்டு உடைச்சிருந்தாரு. கொண்டு வந்துருவாரு. ஆமா அப்ப கண்ணபுரானாகப்பட்டவர் தயிரை களவாடுவது, பானையை போட்டு உடைப்பது, வெண்ணையை தும்பது, இதுவே வேலையா போச்சு. ஆமா ஒரு நாளை பார்க்க இந்த கோபியர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்கிறார்? அடியே கோபியர்களே, ஐயா நாம இன்னைக்கு மட்டும் உறங்கவே கூடாது. எல்லோரும் கண்டிப்பாக முழித்திருக்க வேண்டும். பல நாள் கல்வி ஒரு நாள் அகப்படத்தானே போறா அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணபுரம் அது மட்டுமா செய்தாரு? என்ன செய்தார்? கிழவனும் கிழவியும் வீட்டு வாசல்ல திண்ணையில படுத்து உறங்குவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள படுத்தாலும் வெளியே படுத்தாலும் ஏசியில படுத்தத மாதிரி இருக்குமா? அப்ப இயற்கையே உலகமா இருந்துச்சு. இப்ப மனிதர்கள் நம்ம எல்லாம் பெருத்து போனோம், இயற்கையவே அழித்து விட்டோம். அப்ப இயற்கையா இருக்கும் போது திண்ணையிலே படுத்து கிழவனும் கிழவியும் படுத்து உறங்குனா
கோபியர்களுக்கு ஆட்சிக்கு சரி ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான் மிச்சமும் இருக்குமா? ஆமா, ஒரு பாகமும் அரைச்சானும் மிச்சம் இருக்கும். என்னது? முடி, தலைமுடி. ஆமா. கிழவனுக்கு அந்த காலம் இந்த சேவிங் இல்ல பாருங்க, இல்ல இல்ல. தாத்தாவுக்கு அடி வயித்து வரைக்கும் தாடி, பாட்டிக்கு தலைமுடி வாய்ப்பு, தாத்தாவுக்கு தாடி வாய்ப்பு. ஆமா, ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு. அப்ப ரெண்டு பேரும் படுத்து உறங்குனாங்கன்னு வைங்க, சரி, கண்ணபுரம் வருவது லைட் அமர்த்த வேண்டியது. சரி, விளக்கை அமர்த்தி விட்டு கிழவனுடைய தாடிக்கும் கிழவியனுடைய முடிக்கும் முடிச்சு போட்டுருவாரு. யாமனு கேட்கணும், எதுக்கு? பாட்டி தலைமுடி, பாட்டையா தாடி முடி மேல. சரி, பாட்டையா தாடி முடி, பாட்டி தலைமுடி மேல. அதாவது பாட்டி விடுத மூச்சு பாட்டையா வாய்க்குள்ள போகும். சரி, பாட்டி விடுத மூச்சு பாட்டையா வாயில போகும். அப்படி சரச செல்லாத ரூபல புண்ணியத்தோடு இரண்டு பேர்களுமே படுத்து உறங்குவார்கள். அப்போ கண்ணபுரான் விளக்கை அமர்த்தி விட்டு ரெண்டு பேரும் முடிச்ச போட்டுட்டு சரி மறுபடியும் கல்லேன் 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 கல்லேன்னு அவையும் போட வேண்டியது. சரிதானே? கிழவனும் கிழவியும் கல்லேன்ன உடனே பதறி எந்திரிச்ச உடனே கிழவி சொல்லுவா, ஏன் முடிவா விடு, ஏன் முடிவா விடு. கிழவன் சொல்லுவாரு, ஏ கிழவி விடு, ஏ கிழவி விடு. அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். ஆனா அவர் போட்ட முடிச்சு அவர் தான் அவுக்கணும், வேற யாராலும் அவுக்க முடியாது. பாட்டியா கொஞ்சம் வளர்ந்தாளு, பாட்டி கொஞ்சம் கட்ட. இவர் நிமிந்தாரு வருங்க, பனங்கொட்டை போல தொங்குதா பாட்டி. தாடியில தொங்குதா பாட்டி. ஆமா, சுள்ளுன்னு குடிக்கி தாடி. ஆமா, அப்ப ஏன் முடிவான்னு இவங்க சண்டை போட வேண்டியது. சரி, அத நேர அசோத அரண்மனைக்கு வந்து கண்ணை அவுத்தாத்தான் அந்த முடிச்சு அவுக்க முடியும், வேற யாரும் அவிக்க முடியாது. ஆமா, அப்ப இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்ப கோபியர்கள் எல்லாம் பல நாட்கள் ஒரு நாள் அகப்பட போறா, இன்னைக்கு நம்ம எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சரி எல்லோரும் உறங்குவதை போல் நடித்தார்கள். என்னைக்குமே தயிர் வெண்ணெய் எல்லாம் உரியில தூக்கி கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு உரியில தூக்கி கட்டி எல்லோரும் தூங்குவதை போல் நடித்தார்கள். விளக்கை அமர்த்தினார்கள். கண்ணை என்னைக்கும் போல வந்தாரு. பானை கீழே தேடி பார்த்தாரு, காங்கல. இல்ல இல்ல, மேல இருந்து சொட்டுன்னு கீழே விழுந்தது பாருங்க. கண்ணை மேல ஒரு சொட்டு விழுந்த உடனே அதை எடுத்து நாவில் வைத்து பார்த்தார். மேல ஏறிட்டு பாக்காரு, வெண்ணெய் தயிர் எல்லாம் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கு உரியில. உரியில தொங்குது. உரியில தொங்குதுன்னா உடனே மேல போக முடியுமா? முடியாது. இல்ல நமக்கு எட்டுமா? இல்ல எட்டாது. அப்படின்னு கூட இருக்காங்களே பையங்க, தடிராமன், பொடிராமன், குட்டராமன், நெட்டராமன், கோதண்ட ராமன், இவங்களை எல்லாம் வரவழைத்து ஒருவனுக்கு மேல ஒருத்தன் ஒருவனுக்கு மேல ஒருத்தன் ஏறி கடைசியாகவே கண்ணபுரான் உச்சியில நின்று கொண்டு அந்த உரியில இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாம் திருடி திண்டு விட்டு அந்த பானையை டாம்னு கீழே போட்டு உடைச்சாரு. கோபியர்கள் கல்லன் கல்லன் கல்லன்னு கண்ணனை பிடிச்சுக்கிட்டா. கண்ணனை பிடித்து கன்று கட்டும் தும்பை எடுத்து கல்லு உரல்ல கட்டி வச்சாங்க. கண்ணபுரம் அங்கிட்டு அங்கிட்டு போக முடியல. ஏ கண்ணா, உங்க அம்மா கிட்ட அசோதா கிட்ட நீ சேட்டை பண்ணுவேன்னு நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன். என் புள்ள இல்ல உங்க அம்மா ரொம்ப நாக்க வளைச்சு பேசுவார். இன்னைக்கு உன்னை கல்லனை நாங்க பிடிச்சுக்கிட்டோம், நீங்க இரு, உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கண்ணனை கல்லு உரலில கட்டி வைத்து விட்டு அசோதா அரண்மனைக்கு வந்து கோபியர்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள்? எப்படி? கண்ணனை எங்க அம்மா, அசோதா கண்ணனை எங்க அம்மா. கண்ணனை எங்க அம்மா, அசோதா கண்ணனை எங்க அம்மா. கிருஷ்ணனை எங்க அம்மா, கோபால கிருஷ்ணனை
என் பெருமாளான கோபால கிருஷ்ணனோ சப்பர மஞ்சத்திலே எந்த மகன் சயனம் செய்கின்றார் பஞ்சநவத்தையிலே படுத்து உறங்குகிறான். ஏன் கூப்பிடுகிறீங்க? உன் மகன் கண்ணனை கல்லு உரலிலே கட்டி வைத்து விட்டு வந்திருக்கிறோமே யசோதா. பஞ்சநவத்தையிலே படுத்து உறங்குறான்னு சொல்லுகிற உன் மகன் வெண்ணெய் எல்லாம் திருடி தின்று விட்டு கல்லு உரலிலே பானையை போட்டு உடைத்து இருக்கிறான். அவனை கல்லு உரல்ல கட்டி வச்சிருக்க, நீ வந்து பாரு. கல்லு உரல்ல கட்டி இருக்கியா? இப்பதானே என் கண்ணனை நான் உறங்க வைத்து விட்டு வரேன். ஏ யசோதா, அவனை கல்லு உரல்ல கட்டி வச்சிருக்கிறோம், என் பிள்ளைய நான் உறங்க வச்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுதாங்க. ஆனா கண்ணை உறங்கி கொண்டுதான் இருக்கிறார். அவர் எப்படி அங்க வந்தார் தெரியுமா? எப்படி? அவ கல்லு உரல்ல கட்டி வைத்து விட்டு இங்கு வருவதற்குள்ளாக அந்த கயத்தை அவுக்க முடியல. கண்ணபுரா கல்லு உரலோட இழுத்துக்கிட்டு வரக்கூடிய வழியில ரெண்டு மருத மரம் ரெண்டு ஒட்டி ஒன்று போல் வளர்ந்திருக்கிறது. அந்த ரெண்டு மருத மரத்திற்கு இடையிலையும் கண்ணபுரான் வந்து கல்லு உரலை நிறுத்தி கல்லு உரலை பிக்கணும்னு சொல்லி வேகமா வந்தார் பாருங்க. அந்த கயறு அந்து அந்த மருத மரம் இரண்டும் வெடித்து கண்ணபுரான் கயத்திலிருந்து விடுபட்டார். அந்த மருத மரம் ரெண்டும் யாரு தெரியுமா? குபேரனுடைய குழந்தைகள். லவக்குகன் மணிக்குகன். அவங்க ரெண்டு பேருக்கும் முக்தி மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லித்தான் அந்த மருத மரத்துக்கு இடையில வந்தார் கண்ணபுரான். அவர்களுக்கு முக்தி மோட்சத்தை கொடுத்து விட்டு கல்லு உரலை அவிழ்த்து கண்ணபுரான் சப்பரமஞ்சத்தில் வந்து சயனம் பண்ணி கொண்டிருந்தார். இது யசோதைக்கு தெரியுமா? யசோதைக்கு தெரியாது. அப்போ அசோதைக்கு தெரியலன்னா உடனே இவங்க கோபியர்கள் கல்லு உரல்ல தாண்டி இருக்காரு, என் பிள்ளை இப்பதான் உறங்கிக்கிட்டு இருக்கான்னு அசோதா சொல்லுகிறார். அப்பந்தான் இந்த கோபியர்கள் சொன்னார்கள், உன் மகனை நல்லவம்னு நீ தான் சொல்லுத, அவன் செய்த லீலைகள் கொஞ்சமா நஞ்சமா? கூப்பிடுவான் கண்ணனை, கூப்பிடு. இதோ நான் என் பிள்ளை அழைத்து விட்டு வருகிறேன். அரண்மனைக்கு வந்தா கண்ணா கோபாலா எந்திரிடா. நான் உறங்குதம்மா. கண்ணா எந்திரி, உறக்கம் வருது. உன்னை தேடி கோபியர்கள் அத்தனை பேர்களும் வந்திருக்கிறார்கள். அப்படியே? அவ கல்லு உரல்ல கட்டியிருக்கோம்னு சொல்லுதா. சரி. நான் கண்ணன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறேன். உடனே நீ எழுந்திரித்து வா. நம்ப மாட்டேங்க. ஏய் கண்ணா, என்ன? எழுந்திரித்து வாடா. வா மகனே. கண்ணபுரான் தூக்கத்தோடு எழுந்திரித்து வருவதை போல் வந்தார். சரி. எதற்காக என்னை அழைத்து வந்தீர்கள்? எதற்காக? இதோ பாரு, கோபியர்கள் அத்தனை பேர்கள் வீட்டிலையும் போய் நீ வெண்ணெயை களவாடி தின்றியா? ஆமா. வெண்ணையா? இவங்க வீட்லயா? கட்டிய மாட்டை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா? அதானே கேட்டேன். மாடு மேய்க்கத்தானே உன்னை அனுப்பி வைத்தேன். ஆமா. நீ எதற்காக இந்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க? சேட்டை பண்ணலாமா? அம்மா, அவங்க வீட்டுக்கு நான் போகவும் இல்ல. சரி. இவங்க யாரையும் நான் பார்க்கவும் இல்ல. கண்ணா கோபாலா, கோபாலா, நான் உன்னை கட்டி வைத்து விட்டு வந்தேன். கோபிமார்கள் குளித்துக் கொண்டு இருக்கும் போது அவர்களுடைய துயிலெல்லாம் எடுத்து பின்ன மரத்தில் ஏறி நின்றியாமல? அப்படி செஞ்சியாப்பா? அப்படி நிற்கும் போது உங்களுடைய புருஷமார்கள் பேரை சொன்னாத்த உங்களுடைய புடவை நான் தருவோம்னு சொன்னியாமல? அந்த காலம் கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் கண்ணபுரம் அப்படி ஒரு வேலையை செய்தார். இப்படி எல்லாம் நீ செய்திருக்கிறாயப்பா, உன்னை தேடி வந்திருக்காங்க. இங்க வானு கண்ணனை கூப்பிட்டு வந்தா, அப்பா கண்ணா, நீ செய்த லீலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, நீ செய்த லீலைகள் அத்தனையும் நான் அறிவேன். பாலு கொண்டு போகும் போது பானையை தாடி என்று பரிகாசம் செய்றானம்மா, செய்றானம்மா, செய்றானம்மா. பால் பானையை தாடி
கொண்டு போகும் போது மோர் கொண்டு போகும் போது மோர் பானைய தாடி என்று முந்தியே இழுக்கானம்மா 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 மோர் கொண்டு போகும் போது மோர் பானைய தாடி என்று முந்திய இழுக்கானம்மா 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 நாங்க வெண்ணெய் கொண்டு போகும் போது வெண்ணெய் கொண்டு போகும் போது வெண்பானையை தாடி என்று விவகாரம் செய்றானம்மா 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 வெண்ணெய் கொண்டு போகும் போது வெண்பானையை தாடி என்று விவகாரம் செய்றானம்மா செய்தாரம்மா செய்தாரம்மா மோர் கொண்டு போனா முந்தி இப்படி இழுக்கிறா ஆமா தயிர் கொண்டு போனா எங்க கிட்ட தகராறு பண்ணுகிறா பண்ணுகிறார் வெண்ணெய் கொண்டு போனா எங்க கிட்ட வேடிக்கை காட்டுறாண்டி ஆமா கண்ணபுரான் என்ன கோபியர்கள் எல்லாம் தலையில அடுக்கடுக்காக பானை வைத்து வியாபாரத்துக்கு போனா போனா கண்ணபுரான் பின்னால் போய் நல்ல கூழாங்கல் இருக்க கூழாங்கல்லு ஆமா அந்த கூழாங்கல்ல கொண்டு ஓங்கி ஒரு அடி அடித்து ஆமா ஒரு பொத்தல் போட்டு ஆமா அது கவட்ட கம்புன்னு சொல்லுவாங்க ராமையா அந்த கவட்ட கம்புல இந்த கூழாங்கல்ல வைத்து பானையில விட்டு சரி அந்த பானை பலவன பானை பாரு ஆமா ஒரு போட்ட ஒரு கல்ல டக்குன்னு பொத்துரும் சரி பானை பொத்து வடியும் போது ஆமா முழு பானையா இருக்கும்போது ஆ, தண்ணி விழுவதை போல சல்லுன்னு அடிக்கும் போது ஆமையா கண்ணபுரம் பின்னாலே ஆணுகிட்டு நடந்து போவார் அதேதான் அதேதான் ஆமா அந்த வெண்ணெயை குடித்து கொண்டு ஆணுகிட்டே பின்னாலே நடந்து போவாராம் நடந்து போவார் அதைத்தான் கோபியர்கள் சொன்னார்கள் ஆமா பானையை கொண்டு இறக்கணுங்க வெறுமானதா இருக்கும் வெறும் பானைதான் இருக்கும் ஆமா அப்போ கண்ணபுரம் இப்படி எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா எங்களால வேலை பார்க்க முடியுமா முடியுமா அப்படின்னு உடனே சரி அப்பந்தான் கண்ணபுரான் பார்த்தார் என்ன சொல்லுகிறார் எம்மா யசோதா அசோத அவங்க சொல்லுவதை நீ எதையுமே நம்பாத நம்பாதம்மா அவங்க சொல்லுவது எல்லாமே பொய் பொய்யம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் பொல்லாத கோபிமாரம்மா உன்னிடம் இல்லாத வார்த்தைகளை சொல்லுறா சும்மா இவ சொல்லுறா சும்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா
கோபிமார்கள் அம்மா நான் சின்ன பையன், ஆமா இருட்டுக்குள்ள எனக்கு உரு எட்டுமா, எட்டுமாம்மா நான் போய் எடுக்க முடியுமா? அதானே இவ எல்லாரும் உங்ககிட்ட சும்மா சொல்லுகிறா. சொல்லுகிறாரம்மா. ருக்கு இருக்கா பாரு ருக்கு, ஆமா அவ தெருவுக்கு போனா என்ன இதா? என் காவி வேட்டி இழுக்கிறா, என் கண்ணத்தை கடிக்கிறா, என்ன கட்டிக்கோன்னு கேக்குறா. ஆமாமா கெட்டிக்கோங்க ஆ? கெட்டிக்கோங்க. என்ன கட்டிக்கோன்னு கேக்குற அம்மா. ஆமா இவ சொல்லுவதை நீ நம்பாத நம்பாதம்மா. கண்ணா. என்ன நீ சொல்லுவதை நம்புவதா, அதானே இல்ல கேட்டேன். இந்த கோபியர்கள் சொல்லுவதைத்தான் நான் நம்புவதா? நம்புவேனா? அடியே கோபிமார்களே, என்ன என் கண்ணன் அப்படி செய்திருக்க மாட்டான், நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு உடனே கோபியர்களுக்கு கோபம். நான் கோவம் வரும்ல. அடியே யசோதா, என்ன இன்றைக்கு இவன் யாரென்று நீ தெரியாமல் இருக்கலாம், சரி நாளை ஒரு காலம் இவன் தான் என்று நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுவாய் ஆமா அப்படின்னு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. சரி மறுநாள் பொழுது விடிந்தது. விடிந்தது. கண்ணபுரான் தெருவில உட்கார்ந்து சரிதான். தெருவில உட்கார்ந்து மண்ணை எள்ளி தின்னு கொண்டு இருக்கிறார். ஆஹா விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு பிள்ளை. சரி அவங்க எல்லாம் நண்பர்கள் எல்லாம் ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்க. கண்ணபுரான் தெருவில உட்கார்ந்து மண்ணை எள்ளி தின்னு கொண்டு இருக்க, சரி கூடவே இருந்த தோழியர்கள் எல்லாம் சேர்த்து சேர்ந்து தன்னோடு இருந்த நண்பர்கள் அசோதைய கூப்பிட்டு, சரி அம்மா அசோதா, என்ன உன் மகன் கண்ணன் ஆ தெருவில உட்கார்ந்து கொண்டு மண்ணை எள்ளி திண்டு கொண்டு இருக்கிறான், நீ சென்று பாரு பாரம்மா. அப்படின்னு உடனே அசோதாவுக்கு கோபம் வந்து, சரி இந்த கன்றுக்கு கட்டுவாங்க பாரு சொக்கு சோளத்தட்டை, ஆமா சொக்கு சோளத்தட்டை. சொக்கு சோளத்தட்டைனா ஒண்ணுமே இருக்காது, ஆமா நம்ம கையில கூட எடுத்தோம்னா கவுந்துரும் கீழே, அதேதான். ஆமா அடிச்சாலும் வலிக்காது, காத்தா இருக்கும், அதான் சொக்கு சோளத்தட்டை. ஆமையா கன்றுக்கு கட்டக்கூடிய சொக்கு சோளத்தட்டைய தூக்கிக்கிட்டு சரி அந்த கண்ணபுரான அடிக்கணும்னு தெரு முக்குக்கு வாரா. வாரா. டேய் கண்ணா, கண்ணா மண்ணையா திங்கிற? ஆமா ஆம் மண்ணைத்தான் திங்கிறேன். அவன் திங்கிறேன். உனக்கு என்ன ஒரு அகம்பாதம்? அதானே. ஆம் எனக்கு அகம்பாதம் தான். ஆமா இதோ உன்னை நான் அடிக்கிறேன். அடிக்கிறேன். கண்ணன் ஆணு வாயை பிறந்தார், சரிதானே. அம்மானு வாயை திறந்தார் பாருங்க, ஆக ஆயர்வாடி பட்டணமே அவர் வாய்க்குள்ள தெரியுது, தெரிகின்றது. அகிலம் பகிர் அண்டமும் அவர் வாயில் தெரியுது, தெரிகின்றது. 14 உலகமும் அவர் வாயில் தெரிந்தது. தெரிந்தது. அப்படியே அதுல ஆயர்வாடி பட்டணமும் தெரியுது. தெரியுது. ஆயர்வாடி பட்டணத்தில அசோதா அரண்மனையும் தெரிந்தது. தெரிந்தது. அசோதா அரண்மனையில இருக்கக்கூடிய கண்ணனும் தெரிந்தார். அந்த கண்ணன் தெருவிலே மண்ணை எள்ளி திங்கிறதும் தெரிந்தது. சரி அந்த மண்ணை எள்ளி திங்கும் போது அசோதா கையை ஓங்குவதும் தெரிந்தது. தெரிந்தது. அந்த கண்ணனுடைய வாயுக்குள்ளேயும் அகில பகிர் அண்டமும் தெரியுது. அங்கேயும் ஒரு ஆயர்வாடி பட்டணம், அங்கு ஒரு அசோதா, அங்கு ஒரு கண்ணன், அந்த கண்ணன் வாயுக்குள்ளேயும் ஒரு உலகம், இப்படின்னு உலகம் 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 உள்ள போய்கொண்டே இருக்கு. தெரிகின்றது. அசோதா பார்த்தா கிரு கிரு கிருன்னு சுத்தி கீழே விழுந்து விட்டா. கீழே சாய்ந்தாள். கீழே சாய்ந்தா பாருங்க, மறுபடியும் கண்முழித்து பார்க்க திருப்பார்கடலிலே கண்ணபுரான் சயனமா இருப்பதும் அந்த வாயுக்குள் தெரிந்தது. அப்பந்தான் இவன் யார் என்று அறிந்து, மாயவா கோபாலா, எனக்கே நீர் குழந்தையாக வந்து பிறந்த அவதாரத்தை சொல்லுங்கள். எம்மா அசோதா, கருவுருமா வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கமுசனை வதை முடிக்க நான் எடுத்தேன் கண்ணன் அவதாரம். உனக்கு மகனாக வளர்ந்த நானும் என்றைக்கும் உனக்கு திருமகன்தான். அப்படி இருப்பதனால என்னை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். உன் ஆடு மாடுகளை எல்லாம் வருகை செய்து ஆயர்வாடி மக்களுக்கு நானே குல தெய்வமா இருந்து நான் காத்து தருவேன் அப்படின்னு கண்ணபுரான் வாக்குவரங்களை எல்லாம் கொடுக்க, வாக்குவரங்களை கொடுத்த போது அந்த கண்ணபுரானாகப்பட்டவர் இப்படியாக இருக்கும் போது கருவுருமா பட்டணத்திலே பார்த்தான் கமுசமுடி ராஜமன்னா. இந்த கமுசனை வதை முடிக்கிறதுக்கு கண்ணபுரான் நினைக்காரு. கண்ணபுரானை வதை முடிப்பதற்காக கமுசன் பார்த்தான். இனி இந்த கண்ணனை நாமல் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆயர்வாடி மக்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டான். எப்படி? இன்னையில் இருந்து தயிர், வெண்ணெய், பால், மோர் என்ன அரண்மனையை தவிர ஊருக்குள்ள எங்கேயும் நீங்க வைக்க கூடாது, அத்தனையும் அரண்மனைக்கு கொண்டு வாங்க அப்படின்னா. கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே மாளிகை வாசலிலே பட்டத்து யானையை வரவழைத்தான். ஓ ஆனையே, யார் ஒருவர் நாமத்தை போட்டுக்கொண்டு உன் வாசல் முன்னால் வருகின்றார்களோ அவர்களை நீ ஓட 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 விரட்டுவா என்று கையிலே ஒரு உலக்கையை கொடுத்து பட்டத்து யானையை வாசல்ல நிப்பாட்டி வைத்தான். கோபியர்கள் அத்தனை பேர்களுமே அரண்மனை
அரண்மனைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, கண்ணபுரானுக்கு இது தெரிந்து விட்டது. ஆமையா. உடனே ஆதிமூல கணபதியே அபாயம் என்று சொன்னபோது மாமனார காப்பாத்த மருமகுப்புள்ள வர வேண்டாமா? ஆமா. கண்ணம் ஆதிமூல கணபதியை அபாயம் என்று சொன்ன உடனே சொன்னபோது ஆதிமூல கணபதியே அந்த இடத்தில் தோன்றி நிற்க கண்ணபிரான் அங்கிருந்து வந்தார். அங்கிருந்து வரும்போது அரண்மனைக்குள் செல்ல ஆனையோ கமுசராஜனை ஓட ஓட விரட்ட ஓட ஓட விரட்டும் போது கமுசராஜன் அரண்மனைக்குள்ளே வரும்போது அந்த கண்ணனாகப்பட்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கண்ணனான என் பேருமாள் கமுசனை தாயத்தி மிதிப்பாரா, அவர் சக்கராயுதங்கள் கையில் எடுத்து அந்த கவசன் மீது போடுவாரா. கையிலே வைத்திருந்த சக்கராயுதங்களை கொண்டு கந்த கமசன் மீது போட்டு வதை முடித்தார் கமசமுடி ராஜ மன்னனை. அவர் கந்த கமசனை தான் வதை முடித்தார். வதை முடித்தார் அந்த கண்ணனான என் பெருமாள் ஐயா வதை முடித்தார். அந்த கமுசனை தான் வதை முடித்து ஏ கண்ணனான என் பெருமாள் அந்த கருவுருமா வட்டணத்திலே வந்து அரண்மனையில இருக்கக்கூடிய தேவகியவும் வாசுதேவனையும் வரவழைத்து என்னை பெற்றெடுத்த தாங்களே என்றைக்கும் எனக்கு தாய் தகப்பன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கருவுருமா வட்டணத்தையே பட்டம் சூட்டினார். அவங்க ரெண்டு பேருக்கும் கருவுருமா வட்டணத்தையே பட்டம் சூட்டி வைத்துவிட்டு ஆயர்வாடி வட்டணத்திலே அசோதா அரண்மனைக்கு வந்து அம்மா அசோதா நாட்டாமை நந்த கோனாரப்பா என்னை பிள்ளையாய் பெற்று எடுத்து வளர்த்து இத்தனை காலங்களாக எனக்கு குறையும் இல்லாமல் பார்த்தீர்கள். உங்களுக்கு மகனாகவே இருந்து ஆயர்வாடி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆயிரகுல மக்கள் அத்தனை பேர்களையும் உங்கள் ஆடு மாடுகளை பெருக செய்து நானே குலதெய்வமாகவே இருந்து உங்களை என்றென்றைக்கும் வாழையடி வாழையாகவே வாழ வைப்பேன் என்று அந்த கண்ணனை வணங்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர் என்றென்றைக்கும் வாழையடி வாழையாகவே வளர வைத்து வருகின்றார். தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன தன்னன்னாதீனம் தன்னானோ தன்னன்னாதீனம் தன்னானம் தன தன்னன்னாதீனம் தன்னானோ அவாடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிஞ்சலம்மா மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி பிறந்தது மாநாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு மாறி மக்கள் பிறந்தது தென்னாடு அவ தென்னாடு கத்தவ மாறி அம்மாளுக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா அம்மன் சடை பிறந்தது சதுரகிரி அவ வெம்பு பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது கிள
கீழே சொரண்ட அவ கொலுவிருக்கிற காளியம்மாளுக்கு குனிந்து கும்மிய அடிங்களம்மா வடக்க பார்த்த திண்ணையில அது வண்ணத்தால என்ன மேடையில அது வண்ணத்தால என்ன மேடையில அவ படுத்துறங்குற காளியம்மாளை எழுப்பி கும்மி அடிங்களம்மா இந்த ஊரா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் நல்ல வசந்தப்பட்டணம் கீழ சொரண்ட வடக்கு பட்டணம் கீழ சொரண்ட இந்த பட்டணத்தில் உள்ள பெரியவ பெருமாளை வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா எங்க கண்டாய் பண்ண எங்க கண்டா இந்த கண்ண பிரான எங்க கண்டா ஊர்காவல் பெருமாளையும் எங்க கண்டா அது கீழே சொரண்டைய ஊருக்குள்ள இந்த பெருமாளையும் நாங்க கண்டோம் எத்தனைய ஊர் இருக்க அவர் அத்தனையுமே தான் கடந்து அவர் அத்தனையுமே தான் கடந்து இந்த கீழே சொரண்ட ஊருக்குள்ள அவர் கொலுவிருந்து வாரார் நான் புறப்படுறதுக்கு முன்னால நீங்க புறப்படுறீங்க உங்களுக்கு ரோட்ல போய் நிக்காவோ அதான் மாட்டி முடியவும் வீட்டுக்கு போயிர அதுக்காண்டியா நின்னுட்டு இருக்காங்க போடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மணி குலவ நீங்க பொன்னான மணி குலவ அவ குலவ சத்தத்தை காதில கேட்டு கோயில விட்டுமே வாராளா வெங்கல பொம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அதில வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ வேத்து வரலாம் காளியம்மாளுக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்க ஒரு கொலவ போட்டு கும்மி அடிய சுந்தரி பாடி வர மங்கள இசையும் வழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர எங்க மாயாண்டி சுடலை ஆடி வர இப்ப மயங்கி வரலாம் காளியம்மாளுக்கு மயில் குஞ்சம் கொண்டு வீசுங்க எத்தனை கேட்டாலும் தந்திடுவா எச்சிலை வாக்கு வளம் தேங்காயா
எத்தனை கேட்டாலும் தந்திடுவார் அவர் எத்தனை கேட்டாலும் தந்திடுவார் அத அள்ளி வரந்தர பெருமாள் சாமிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஒரு கொலவ போட்டு கும்மி அடியா ஏ எந்த தெருவழி வாராளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா எந்த தெருவழி வாராளா அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாளா தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா ஐயா வடக்கருந்துமே வராளா சிறப்பாக நமக்கு பாதுகாப்பு தந்த தமிழ்நாடு சிறப்பு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த சுரண்டை மாநகரிலே பணியாற்றி வரக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய வெள்ளிசை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம் ஐயா.